இன்றைக்கி நம்ம இந்த காணொளியில் திருக்குறளோட முதல் குறளை பார்க்க போகிறோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த குறளுக்கு ஏகப்பட்ட விளக்கங்கள் இருந்தாலும் நம்ம ஒரு வித்தியாசமாக விளக்கம் கொடுத்துருக்கோம். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏற்றுக்கிடுங்க. அதாவது இதோட விளக்கம் என்னென்னா, முதலான தமிழ் எழுத்துக்கள் யாவும் ஆதியிலே உலகிலேயே முதலில் உருவானவை, முதலில் உருவாக்கப்பட்டவை, பகுக்கப்பட்டவை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதை பற்றி முழுசாக நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா, அகர அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இகரம் அப்படின்னா உகரம் அப்படின்னா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அகர அப்படிங்கிறதுக்கு முதல அப்படிங்கிறதுக்கு முதலான, முதலிய, இந்த மாதிரி வச்சுக்கலாம். எழுத்தெல்லாம் அப்படிங்கிறதுக்கு எழுத்துக்கள் எல்லாம். ஆதினா உங்களுக்கு தெரியும், ஆதி காலம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆதியில் முதலில் அப்படின்னு வச்சுக்கலாம். பகவன் அப்படிங்கிறதுக்கு தான் நிறைய குழப்பங்கள் இருக்குது. பகவன் அப்படின்னா பகவான் அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. பகவானுங்கிறது தமிழ் சொல் கிடையாது. பகவன் அப்படின்னா பகுத்தறிதல் அப்படிங்கிறதுக்கு கூட அவங்க வச்சுருக்கலாம். ஆனால் இங்கே பகவன் அப்படிங்கிறது பகுத்தல் அப்படிங்கிற மாதிரி தான் வருது. அது எந்தளவு உறுதின்னு தெரியல. அப்புறம் முதற்றே அப்படின்னா முதலில், அதாவது முதலில் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். உலகில், அவ்வளோதான். ரொம்ப சுலபந்தான் பாருங்கள். அகரம் முதலான எழுத்தெல்லாம், எழுத்துக்கள் எல்லாம் ஆதியில் பகவன் பகுத்தல், முதற்றே முதலில், உலகில் முதலான எழுத்துக்கள் எல்லாம் ஆதியிலில் முதலில் உலகில் பகுக்கப்பட்டவை. நீங்களே நல்லா ஒத்து பாருங்கள், உங்களுக்கே இது அழகாக தெளிவாக புரியும். அதாவது இதோட விளக்கம் என்ன அப்படின்னா, இருந்து தொடங்குகிற, அதாவது முதலான வில் இருந்து தொடங்குகிற தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் ஆதியில் முதலில் இந்த உலகில் உருவாக்கப்பட்டவை, பகுக்கப்பட்டவை. அதாவது உயிரெழுத்து, மெய்யெழுத்து எப்படின்னு பகுத்தல். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம திருவள்ளுவர் இதை பற்றி சொல்லியிருக்காரு. அப்படின்னா தமிழ் மொழியோட ஆதிகாலம் எவ்வளவு பெருசாக இருக்குன்னு பாருங்கள். அப்போவுமே இவ்வளோ மொழி வளம் இருந்துச்சு அப்படின்னா, அப்போ ஆதிகாலம், தமிழோட ஆதிகாலம் எவ்வளோ வருஷம், எவ்வளோ பல ஆயிரம் வருஷங்கள் பின்னோக்கி இருக்குன்னு பார்த்துக்காங்க. இப்படி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கிற திருக்குறளுக்கு ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விளக்கங்கள் கொடுத்தாலும் என்னோடய விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன். முதலான தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் ஆதியில் முதலில் உலகில் பகுக்கப்பட்டவை, உருவாக்கப்பட்டவை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு நான் இந்த சொல்லியிருக்கிறது சரின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி ஏற்றுக்காங்க.